ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 21/4/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை திரையோதசி திதி இரவு 1:11 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை சதுர்த்தசி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் மாலை 5:06 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு அமிர்த யோகம் கூடிய நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. இது போக இன்னைக்கு பஞ்சாங்கத்துல வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியாகாத்தம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே மதன திரையோதசி அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இது போக இந்த நாளானது ஒரு வளர்பிறை பிரதோஷ நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள சிவாலயத்திற்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் மகாவீர் ஜெயந்தி அப்படின்னு சொல்லியும் பஞ்சாங்கத்துல கொடுத்திருப்பார். இது போக இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்வதற்கு ஒரு ஏற்ற நன்னாளாகவே அமைந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினம் சூரிய உதயம் என்பது காலை 5:56 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:18 சந்திர உதயம் என்பது மாலை 4:24 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:39 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதாவது நாளைய தினம் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை 4:23 முதல் காலை 5:56 வரை பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்திலே நாம் எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம். இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் மாலை 4:46 முதல் மாலை 6:18 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 12:07 முதல் மதியம் 1:40 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 3:13 முதல் 4:46 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:34 கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய சூலம் என்பது மேற்கே சூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. அந்த சூல தோஷம் என்பது காலை 10:53 வரை மட்டுமே. இதற்குரிய பரிகாரமாக வெல்லம் தானம் கொடுத்து விட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்துல கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாளும் நம்ம கதை நேரம் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா அஷ்டவக்ர கீதை அப்படிங்கிற ஒரு கதையை தான் பார்க்க போறோம். அதாவது நமக்கு கீதை அப்படின்னு சொன்னாலே நமக்கு பகவத்கீதை தான் ஞாபகத்திற்கு வரும். அதாவது அந்த மகாபாரத யுத்தத்தின் பொழுது அர்ஜுனனுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உபதேசம் பண்ண அந்த பகவத்கீதை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அதற்கு முன்னர் நடந்த யுகத்திலேயே, அதாவது திரேதா யுகத்திலேயே அஷ்டவக்ர கீதை அப்படிங்கிற ஒரு கீத உபதேசம் அப்படிங்கிறது உண்டு. இது என்ன சார் அஷ்டவக்ர கீதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜனக மகாராஜா நமக்கு தெரியும் இல்லையா, மிதிலாபுரியினுடைய மன்னன். அந்த ஜனக மகாராஜா ஒரு மாபெரும் ஞானி. அவர் எப்படி அவ்வளவு பெரிய ஞானி ஆனார் சொல்லி பார்த்தோம்னா இந்த அஷ்டவக்ர கீதோபதேசத்தின் மூலமாகத்தான். இது என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முறை ஜனக மகாராஜா நன்றாக உறங்கி கொண்டிருந்தாராம். அவர் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கனவு கண்டாராம். அந்த கனவிலே தான் ஒரு பிச்சைக்காரனாக ஆனதை போல ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு மகாராஜாவா இருக்கிறவர் தூங்கிட்டு இருக்கார். அந்த நேரத்துல அவருக்கு ஒரு கனவு வர்றது. அந்த கனவுல பார்த்தோம்னா அவர் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறார். அது எப்படி தெரியுமா, முழுக்க முழுக்க கந்தலாடையாம். அதாவது சாப்பிட்றதுக்கு கூட ஒண்ணுமே கிடைக்காம கையில தட்டு கூட இல்லாத ஒரு நிலையிலே, எதுவுமற்ற நிலையிலே ஒரு பிச்சைக்காரனாக தென்படுகிறார். அவர் பிக்ஷை கேட்டா கூட யாருமே அவருக்கு பிக்ஷையே போட மாட்டேங்கிறாங்களாம், ரொம்ப அலட்சியப்படுத்துறாங்களாம். ரொம்பவும் ஒரு மோசமான நிலையிலே தான் இருப்பதை போல கனவு காண்கிறார். அப்படியே சடனா எழுச்சி உட்கார்ந்துன்றார். மறுநாள் காலைல பார்த்தா அவர் பட்டி திரும்ப ராஜா வேலையை பார்த்துட்டு இருக்கார். மகாராஜாவே இருந்துட்டு இருக்கார். எல்லாம் சௌகரியமா இருக்கார். இது என்னடா இந்த மாதிரி ஒரு கனவு வந்திருக்கேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப நீண்ட ஒரு யோசனையாவே இருந்துட்டு இருந்ததான், ஒரு குழப்பமாவே இருந்துட்டு இருந்தான். சரி, அதெல்லாம் கனவு எல்லாம் கொஞ்ச நேரம் தானே, மறந்துட போறோம். மறுபடியும் இரவு உறங்க சென்றாராம்.
திரும்ப பார்த்தா அதே மாதிரி கனவே அன்றைக்கும் வந்ததாம். இது ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல. அடிக்கடி இந்த மாரி கனவு வந்துன்றே இருந்துதான். தொடர்ந்து ஒரு 15 நாட்களுக்கு இந்த மாரி கனவு வந்த உடனேயே, தன்னுடைய அரசவையை கூட்டி அறிஞர்கள் எல்லோரையும் வச்சுண்டு கேட்கிறாராம். இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வர்றது. ஆனா காலையில எழுந்து பார்த்தா நான் நல்லா தான் இருக்கேன். ஹெல்த்தியா தான் இருக்கேன். எவ்ரிதிங் இஸ் குட். எல்லாமே நல்லா இருக்கு எனக்கு. ஆனா இரவுல உறங்க போகும்போது மட்டும் எனக்கு இந்த மாரி நான் ஒரு பிச்சைக்காரனாக, அதுவும் எதுவுமே கிடைக்காத நிலையிலே, மிகவும் வறிய நிலையிலே ஒரு துன்பப்படுவதைப் போல நான் கனவு கண்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு என்ன ஏதாவது ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா யாராவது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான விளக்கத்தினை சொல்கிறார்கள். ஆனா எதிலேயுமே அந்த ஜனகருக்கு ஒரு முழுமையான திருப்தி என்பதே வந்து சேரவே இல்லையாம். இது என்னடா இதுன்னு ஒண்ணுமே புரியாதப்போ, அந்த நேரத்திலே எல்லாரும் சொன்னாங்களாம், வெளியில ஒரு ஞானி இருக்கார். அவரை வரவழைக்கலான்னு சொல்லும் பொழுது, அந்த ஞானியானவர் வந்தாராம். அவருடைய பெயர் தான் அஷ்டவக்ரர் அப்படிங்கிற பெயர். இது என்ன அஷ்டவக்ரர்ன்னு அவருக்கு ஏன் அந்த மாதிரி பேர்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய உடம்பானது அப்படியே எண்கோணமாக இருக்குமாம். ரொம்ப அப்படி கோணி 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 8 இடத்துல அவருடைய உடம்பு வந்து ஒரு கோணலாக இருக்குமாம். ரொம்ப கூனி குறுகின ஒரு உருவம். அதுவும் கண்ணாபின்னான்னு கோணல் மாணலா இருப்பார். பார்க்கறதுக்கே ஒரு மிகப்பெரிய மனிதர் போல தெரியவே மாட்டார். அது கூட பார்த்தோம்னா உடம்பெல்லாம் பார்த்தோம்னா தோல்லாம் வந்து அங்கங்கே கருப்பு கருப்பா இருக்குமாம். இதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தா, அந்த அஷ்டவக்ரரானவர் தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது, அவங்க அப்பா வந்து அவருடைய தகப்பனார் இருப்பார் இல்லையா? அவர் வந்து தவறுதலாக மந்திர உபதேசம் பண்ணாராம். வேத மந்திரத்தை சொல்லுவாராம். அடிக்கடி வேத மந்திரம் படிக்கிறேன்னு சொல்ற பேர் வழியில தப்பு தப்பா உச்சரிச்சுக்கிட்டே இருப்பாராம். நிறைய இந்த தவறான உச்சரித்தலை கேட்டு வயிற்றுக்குள்ளாக அந்த கர்ப்பமா இருந்தார் இல்லையா? அந்த சிசுவான தன்னுடைய உடம்பை கோணி குறுக்கி பண்ணிக்கிச்சாம். ஏன்னா அவருக்கு பிறவிலேயே இந்த ஞானம்ங்கிறது உண்டுன்னு சொல்றார். அவர் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே, அந்த கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவருக்கு அந்த ஞானம்ங்கிறது இருந்திருக்கு. அவங்க அப்பா தப்பு தப்பா மந்திரத்தை உச்சரிக்கிறத கேட்டுட்டு அவர் தன்னுடைய உடம்பை அப்பப்ப குறுக்கின்றாராம். அந்த மாதிரி குறுக்கின்றதுனால தான் அவர் பிறக்கும் பொழுதே ஒரு அஷ்டவக்ரமாக ஒரு எண் கோணத்திலே, அதாவது அங்கங்கே ஒரு 8 இடத்துல உடம்பு கோணலாகவே அவர் பிறந்தாராம். இப்படின்னு அவருடைய கதையை சொல்லுவார். அவர் வரார். அந்த சபைக்கு வரும்பொழுது அங்கே நிறைய அந்த அந்தணர்கள்லாம் நிறைய கூடியிருக்கா, பண்டிதர்கள்லாம் கூடியிருக்கா. அங்கே இவர் வரும்போது இவரை பார்த்த உடனே எல்லாரும் கேலி பேசுனாங்களாம். இன்னும் ஆளப்பாரு, உருவத்தப்பாரு, என்ன கலர்ல இருக்கா, ஒரே கண்ணங்கரேரு, ஒரே கருப்பா வேற இருக்கான். இவெல்லாம் என்னத்த பெருசா சொல்ல போறான்னு சொல்லிட்டு எல்லோரும் அங்கிருந்த பண்டிதர்கள் எல்லோரும் அவரை பார்த்து கேலியாக சிரித்தார்களாம். இதை பார்த்த உடனே அவர் சொன்னாரா ராஜா கிட்ட, என்ன ராஜா உங்களுடைய சந்தேகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ராஜா தன்னுடைய சந்தேகத்தை சொன்னாராம். இந்த மாதிரி நான் தூங்க போகும்பொழுது நான் கனவு காண்றேன். அந்த கனவுல வந்து நான் பிச்சைக்காரனா இருக்கேன். ஆனா மறுபடியும் காலைல எழுந்து பார்த்தா நான் நல்லா ராஜபோகத்தோட சௌகரியமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு அந்த அஷ்டவக்ரர் பதில் சொன்னாராம், உங்களை சுற்றி வெறும் கசாப்பு கடைக்காரங்களையும் தோல் வியாபாரியும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? இந்த கசாப்பு கடைக்காரர்களையும் தோல் வியாபாரிகளையும் முதல்ல இங்கேருந்து அனுப்புங்கன்னு சொன்ன உடனேயே இவர் பேசினதை கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்களுக்கெல்லாம் ரொம்ப கோவமா, நாங்கெல்லாம் எவ்வளவு படிச்சவங்க தெரியுமா, எங்களை இவன் அவமானப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சத்தம் போட்டாங்களாம். அப்ப ராஜா போய் பணிவோட நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாரா, இவர்களெல்லாம் நன்றாக கற்றறிந்த வேதம் கற்றறிந்த பண்டிதர்கள், இவர்களை போய் நீங்க கசாப்பு கடைக்காரன் தோல் வியாபாரின்னு சொல்றீங்களே, இது வந்து பாவம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், இவர்கள் யாருமே நான் சொல்கின்ற உரையை கேட்கவே இல்லை. நான் பேசுவதற்கு முன்னாலேயே என்னுடைய உருவத்தை பார்த்து கேலி பேசுகிறார்கள். உருவத்தை யார் பார்த்து எடை போடுவா? கசாப்பு கடைக்காரன் தான் ஒரு ஆட்டை பார்த்தோன்னே, ஒரு மாட்டை பார்த்த உடனே அதனுடைய மதிப்பு என்னன்னு அந்த மாதிரி எடை போடுவான். அதே மாதிரி ஒரு தோல் வியாபாரி தான் அந்த தோலினுடைய அழகை பார்த்துட்டு இந்த தோல் இவ்வளவுக்கு போகும்னு சொல்லி எடை போடுவா. ஆனா இவர்கள் நான் பேசுவதற்கு முன்னதாகவே இப்படி எடை போடுகிறார்களே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தமாக சொன்ன உடனேயே அவர்கள் அனைவரும் தங்களுடைய தவறை உணர்ந்து அந்த சபையை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். இப்போ ராஜா பணிவன்போட கேட்கிறார், எனக்கு சொல்லுங்க. ஒரு மிகவும் பணிவோடு அவருக்கு வணங்கி சாஷ்டாங்க நமஸ்காரத்தை பண்ணி எனக்கு விளக்கத்தினை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அவர் சொன்னாராம், இரண்டுமே கனவுதான். நீங்க வந்து இரவில கண்டதும் கனவுதான், பகலிலே வாழ்கின்றீர்கள் அல்லவா, இந்த வாழ்க்கையுமே கனவுதான். கனவின் அனுபவம் விழிப்பில் பொய்யாகி விடுகிறது. விழிப்பின் அனுபவம் விழிப்பை தாண்டிய நிலையில் அது பொய்யாகி விடுகிறது. எதுவுமே இந்த உலகில் நிலையில்லை கடவுளை தவிர. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்கிறார். எந்த நிலையிலுமே நாம் ஒரே மாதிரியான மனநிலையோடு இருக்க வேண்டும். நான் பிச்சைக்காரனா போயிட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்படவும் கூடாது. நான் ராஜாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்வப்படவும் கூடாது.
இது அனைத்துமே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நிலையிலுமே அந்த மன சமநிலைன்னு சொல்லுவா தெரியுமா, அதே மாதிரி ஒரே மாதிரியான அந்த சமநிலையோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் உங்களுடைய அந்த கனவானது உங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதனை தொடர்ந்து அப்படியே பெருசா உபதேசம் பண்ணிட்டே வந்தாராம். அதற்கு பெயர்தான் அஷ்டவக்ர கீதை என்று பெயர். அந்த அஷ்டவக்ர கீதையை நாம் இன்றைக்கு கூட படிக்கும் பொழுது இன்றைய சூழலிலே நாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மனசுல போட்டு குழப்பிண்டு, என் குழந்தை இப்படி இருக்கான், என் புள்ள இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் என்ன கவனிக்கல, இல்ல அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி நம்முடைய குடும்பத்தை நினைத்து வருத்தப்படுகிறோம் அல்லவா. இது அத்தனைக்குமான தீர்வு என்பது அந்த அஷ்டவக்ர கீதையிலே தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. எவர் ஒருவர் அதனை படித்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு இறைவனை மட்டும் நம்பி எல்லாம் இறைவன் செயல் என்கின்ற மனநிலைக்குள் வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இது போன்ற வருத்தங்கள் மனச்சலனங்கள் எதுவுமே உண்டாவதில்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.